ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக புதிய தலைமுறை, அதாவது புதிய ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷன் பார்ட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் விஜயோட தாவேகா என்கிற கட்சி. அந்த கட்சி அடுத்த நிலையை நோக்கி போயிருக்கிறது. முதல்ல விஜய் அரசியல் இறங்க மாட்டாரான்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வசனங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, படத்தில் எப்பயும் வழக்கமாக ரஜினி பேசுகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கப்புறம் கட்சி அறிமுகம் அப்படின்ற பேரில் இந்த கட்சி பேர் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அது ஒரு பெரிய பில்டப் கொடுத்து இழுத்து அடித்து அதில் தவறான சில சொல்லோடு கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து, அதுக்கப்புறம் மீடியாவில் விமர்சனம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த அதாவது முன்னேற்ற கழகம் அப்படின்ற விஷயங்களில் சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டது. இப்போ அதுக்கு அடுத்த கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய். சரி, கொடியில் என்னையா இருக்குது? ஒரு கட்சிக்கு ஒரு கொடி காட்ட போகிறாரு. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா முதல்ல திமுக கருப்பு சிகப்பாக இருந்தது. அதில் ஒரு வெள்ளையை சேர்த்து அண்ணாவை கை காட்டுற மாதிரி தூக்கி போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினருக்கே தெரியாது. அண்ணா இருப்பார். சரி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேர் அண்ணாவுடைய திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீமான் வந்தோடனே எல்டிடி கொடியை லேசாக ஆல்ட்ரு பண்ணி அவர் அதை அபகரித்து அவர் போட்டுக்கிட்டார். அது கேட்டால் உலக தமிழினமே திரண்டு வா அப்படின்ற மாதிரி அவர் போட்டுட்டு அவர் ஏதோ ஒரு அர்த்தம் அதுக்கு சொல்லிட்டாரு. ஸோ சரி, இந்த அர்த்தம் சொல்லிவிட்டு இப்படி கட்சி ஆரம்பித்து பல பேர் இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரை கேட்டிங்கனாலும் ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ விஜயோட கட்சியோட பார்த்தீங்க அப்படின்னா பல டுபாக்கூறுகள் பயங்கர பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அப்படி இப்படி அதுக்குள்ளே ஒரு சூட்சமாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மலர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரு வாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கொடி என்றைக்காக இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு தானே ஆகணுன்ற மாதிரி இன்றைக்கி அந்த கொடி சந்தைக்கு வந்துடுச்சு. ஒரு சிறிய கொடியை ஏற்றி வச்சுருக்காரு. அதாவது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு கொடி ஏற்றுறாரு கட்சி அலுவலகத்தில் அப்படின்றது. அந்த கொடியோட சைஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ மாங்காய் மடிக்கிற துணி மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைஸில் ஒரு கொடி ஏற்றி வச்சிட்டார். சரி, ரைட்டு, ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சது, ஏதோ மண்டையை குழப்பி இதுக்கு 10 நாள் 15 நாள் 20 நாள் ராப்பகலாக யோசிச்சு என்ன கலர் வைக்கலாம், இந்த கலர் ஏன் வைக்கணும், அந்த கலர் ஏன் வைக்கணும், மஞ்சள் ஏன் வைக்கணும், சிவப்பு ஏன் வைக்கணுன்றதெல்லாம் யோசித்து எதையோ ஒன்று வச்சு விட்டாங்க. ரைட்டு. இதுக்கிடையில் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு போட்டு அதை பற்றி தப்பு இல்லை. அவர் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் சொந்த காசில் சுனி வைக்க போகிறாரு. அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர் ரசிகர்கள் அவர் சார்ந்த அந்த பிரச்சனை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொடியோடைய கான்செப்ட் தான் இப்போ நம்மளை போட்டு சொரியுது. அப்படியே என்னடா சொரியுது, என்ன இது கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செங்காந்தல் மலர்கள் அப்படின்ற செங்காந்த மலரை நடுவில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அந்த கொடி வெளியே வந்ததுக்கப்புறம் வருது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்காங்க. ரைட்டு. அப்போ ஸ்டார்களாக இணைந்த ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். செங்காந்த மலர்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2 சர்க்கஸ் யானைகள் 2 சைடு நின்றுட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே இந்த கொடியோட கான்செப்ட்லேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு இருக்குது, ரத்தத்தை குறிக்கக்கூடிய சிகப்பு இருக்குது, அது தியாகம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த வடையை சுட்டு எதையாவது சொல்லுவாங்க. மஞ்சள் வீரம் தமிழர்களுடைய இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. 2 யானை சர்க்கஸ் யானை. இப்போ நீங்கள்லாம் இப்போ இந்த ஜென்ரேஷனில் சர்க்கஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. சர்க்கஸ் பார்க்காத பிள்ளைங்க தான் இப்போ விஜய் ஆதரிச்சிட்ருக்காங்க. போருக்கு செல்லக்கூடிய யானையோடைய அதோடைய பிளிரலும் அதோடைய எக்ஸ்பிரஷனும் பார்த்திங்கன்னா அதிபயங்கரமாக இருக்கும். நீங்கள் போருக்கு போகிற மன்னன் மட்டும் இல்லை, போருக்கு போகிற வீரர்கள் மட்டும் இல்லை, தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ட் இருக்குது, தொடர்பான ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள் கடத்தப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்திலேருந்து கடத்தப்பட்டு அதோடைய எக்ஸ்பிரஷன் வரையக்கூடிய காலத்திலே அந்தளவுக்கான எக்ஸ்பிரஷனில் வரையக்கூடிய போர் யானைகள் இருக்குது. அதில் ஒரு வீரன் உட்காந்துருப்பான், இல்லை மன்னன் உட்காந்துருப்பான், இல்லை போர்ப்படை தளபதி உட்காந்துருப்பான். இதில் 2 யானையும் பார்த்திங்கன்னா சர்க்கஸ் யானை. சர்க்கஸில் நல்ல நேரம் படம் பார்த்திங்கன்னா தெரியும். சர்க்கஸ் பார்க்காதவர்கள் எம்ஜிஆரோட நல்ல நேரம் பார்த்திங்கன்னா தெரியும். யானை அப்படி வரும், குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் காலை தூக்கி இப்படி நிற்கும், ஒரு காலை கவுந்து படுத்துக்கிறோம். இதெல்லாம் சர்க்கஸ் யானை செய்யக்கூடியது. அப்படி சர்க்கஸ் யானையோடைய 2 போஸை தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 70களுக்கு முன்னாடி, 1970களுக்கு முன்னாடி பெரிய பணக்காரர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரு 2 தூண் மாதிரி வச்சுட்டு காம்பவுண்ட் செவரு கட்டியிருப்பாங்க. அந்த தூண் மேலே 2 யானை அப்படின்னு இதே ஸ்டைலில் தான் நிற்கும். இல்லைன்னா அப்படி சும்மா நிற்கும் யானை.
இல்லைன்னா யானை வந்து துதிக்கையை தூக்கி நிற்கும். இந்த மாதிரி வந்து ஒரு அழகுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடையாளத்திற்காக வைப்பார்கள். அதை தான் வந்து சர்க்கஸ் யானை 2 வச்சுட்ருக்காரு. கேட்டால் இது போர் யானை அப்படின்றாரு. சரி, எப்படியா போர் யானையை பார்த்து யானையை பார்த்தாலே தெரியல அது போருக்கு போயிட்டு வருதா இல்லை சர்க்கஸுக்கு போய் ஏதோ யானை சர்க்கஸ் யானைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி காலை தூக்கி நிற்க விடுவாங்க. அப்போ தான் தீனி போடுவாங்க இதுக்கு. சரியா, ஏதோ 2 பண்ணை தூக்கி போட்டோன்னே அந்த 2 பண்ணுக்காக அந்த பிச்சைக்கார யானை வந்து காலை தூக்கி நிற்கும். ஏன்னா அந்த யானைக்கும் போர் யானைக்கும் வித்தியாசம் இருக்குது, காட்டு யானைக்கு வித்தியாசம் இருக்குது, கோயிலில் இருக்க யானைக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா, சர்க்கஸ் யானை வந்து பாவம் அப்பாவே அது ஏதோ ஒன்று கரும்போ புல்லோ நல்லா போடுவாங்கன்றதுக்காக அது சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு அடிமையாக கிடக்கும். அந்த மாதிரியான 2 அடிமை யானைகள் காலை தூக்கி கொண்டு நிற்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர் எதுக்குன்னா போருக்கு போய் வெற்றி பெற்ற மன்னனுக்கு கொடுக்கக்கூடிய மலர் தான் தமிழ் வரலாற்றில் இருக்கக்கூடிய செங்காந்தல் மலர். சரி, விஜய் எந்த போருக்கு போயிட்டு வந்தார், இல்லை போருக்கு போகிறாரா, இல்லை இப்போ தான் போர் முடிஞ்சிருக்கா? சரி, இப்போ பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிறோம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு போர் நடக்குது, இல்லை பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு போர் நடக்குது. அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனே ஒரு போர் பரணி பாடி ஒரு நாள் கஷ்டப்பட்டோம், 2 வருஷத்தில் 2 லட்சம் பேர் இழந்திருக்கோம், போரில் வெற்றி பெற்றுருக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. இங்கே என்ன போர் நடந்துச்சு? இப்போ என்ன போர் அவசியம் வந்துச்சு? இவர் இறங்கி அப்படி சண்டை போட்டு 10 யானையை வெட்டி தலையை தனியாக யானையை தனியாக பிச்சு போட்டார் கையில். எதுக்கு இது தேவையில்லாத பில்டப் தேவையா? இப்போ தமிழனை பற்றி தமிழனுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 யானையை வந்து காலை தூக்கி வச்சு போட்டால் இவர் போருக்கு வராராம். செங்காந்தல் மலர் இருக்கான், அதில் நட்சத்திரங்கள் இருக்கான், அதில் விஜய் இருக்காராம். இது எதுக்கு இப்போ தேவையில்லாத இந்த பில்டப்பு? போர் நடக்க போதா என்னது? இல்லை போர் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. என்னத்தையோ எவனோ சொன்னான்னு சொல்லி போட்டுவிட்டு இப்போ இவர் என்ன போர் பரணி பாடி தமிழ்நாட்டில் என்ன புரட்சியை இது பண்ண போகிறாரு? இவர் சினிமாவில் என்னத்தை புரட்சியை பண்ணிட்டாரு சர்வதேச அளவில்? இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ கமலஹாசன் சர்வதேச அளவில் ஒரு இந்திய அளவில் கமலஹாசனை தெரியும். அப்படிப்பட்ட கமலஹாசனே வந்து இந்த மக்கள் துரத்தி விட்டாங்க. ஓரத்தில் எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். இப்போ இவர் என்னத்தை வந்து தமிழ் மக்கள் செய்ய போகிறாரு? இவர் சினிமாவில் இருக்கும்போது என்னத்தை செஞ்சுட்டாரு? நோட்டு புக்கு கொடுத்தா வந்து உடனே ஓட்டு போட்டுருவாங்க, ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடலாமா என்னன்றது புரியலை. இருக்கிற காசில் ஏதோ ஒரு டேக்ஸ் கட்டுற காசை வந்து அப்படி நோட்டு புஸ்தகம், பென்சிலு, பேனா இதெல்லாம் காலங்காலத்துக்கு கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் பல்வேறு ஊர்களில் திருநெல்வேலியிலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாக்காரங்க வசூல் பண்ணி ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கு விழான்னு காலங்காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இது என்ன இவர் போய் கொடுத்து என்ன பண்ணுறது? ஸோ வந்து என்ன கொள்கைகள் இருக்குது உங்களுக்கு? உங்கள் கொள்கை என்ன? ஈழத்தமிழ் விவகாரத்தில் உங்களுடைய இது என்ன, ஸ்டாண்ட் என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? ஏன்னா என்ன இது வரைக்கும் பண்ணலை, என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நீங்கள் வித்தியாசமாக ஒரு அண்ணா மாதிரியோ, பெரியார் மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, இல்லை வேறு மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியோ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கொள்கைகள் இருக்குது? ஸோ எதுவுமே கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சும்மா ஏதோ வந்து நம்மளும் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசை விட்டு இது பண்ணுறீங்க. புஜி இப்போ இந்த கொடி வச்சுருக்கீங்களே, இந்த உங்கள் புஜி பாபுன்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்களே செயலாளர், புஷி ஆனந்தா, அவர் எத்தனை யானை தலையை வெட்டி வீழ்த்தி போரில் வெற்றி பெற்று செங்காந்தல் மன்னரோடு வந்துட்டார். அவர்னா குழுல மன்னரா? எதுக்காக இதை வச்சிங்க அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இருக்கிற காசை இலக்கணுன்றது. ஏன்னா ஒரு பக்கம் சம்பாரிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் படத்துக்கே நீங்கள் நேர்மையாக இல்லையே. அட்லின்னு ஒருத்தர் இயக்கிய கடைசி படம், அவர் அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போயிட்டார். அந்த படத்தில் ஏன்னா அந்த ப்ரொடியூசரே அழிச்சு விட்டிங்களே, துளி வார்த்தை கூட நீங்கள் கேட்கலையே இதை பற்றி. எதுக்கே அவ்வளோ ஷூட் பண்ணி 2 படம் அளவுக்கு ஷூட் பண்ணி அவ்வளோ காசை வீணாக்கி அந்த படம் வந்து படம் சக்ஸஸ், பேஷண்ட் டைட் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் காலி. அவ்வளோ காசை காலி பண்ணிட்டு சொந்த படத்தில் தாம் நடிக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளையே கலையாத ஒரு விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் டிபேட்டுக்கு தயாரா? அவர் வந்து ஒரு 3 விதமான கருத்து உடைய ஜேர்னலிஸ்ட்டை உட்காரட்டும், அவர் பேட்டி கொடுக்கட்டும். அவருடைய கருத்து என்ன, அவரோட மனசு எப்படி தான் இருக்குது, அவர் என்ன தான் பண்ணலான் இருக்காரு அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் ஒரு 3 பத்திரிகையாளர்களை சந்திங்க. ஒரு 4 பத்திரிகையாளரை சேர்ந்து 4 விதமான, அதாவது லெஃப்டிஸ்ட்டு ஒருத்தராக இருக்கட்டும், ரைட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், மிடில் லிஸ்ட்டு, யாரோ ஒரு 4 பத்திரிகையாளர் சந்தித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, பேட்டி கொடுங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பெரிய 40 அடி கதவை போட்டுக்கிட்டு அப்படி வர்றதும் போகிறதும், கொடி ஏற்றி வைக்கிறதும், நம்ம உங்கள் அப்பா அம்மாவும் தனியாக இருக்காங்கன்ற மாதிரி காட்டிக்கிறதும், அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா கொடி ஏற்றி விழாக்க அவங்களும் வருவாங்கன்றதும், என்ன நாடகம், என்ன ஆக்டிங் இது என்னன்னு புரியலை. எனவே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அது வந்து என்னன்னா
வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கே நமக்கு மனசில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர விஜய் அழிந்து போகக்கூடாது, விஜய் வந்து இருக்கிற புகழை இழந்து விட்டுறக்கூடாது, இப்போ ஈட்டிய பொருளை இழந்து விடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஒரே ஒன்லைன் கருத்தாக இருக்குது. அதனால் இந்த கொடியேற்று விழா அப்படின்றது வாழ்த்துக்குரியதல்ல, சிந்தனைக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிச்சுக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். என்ன செய்கிறாருன்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.